ஆனா அந்த அணைக்கு பேரு கலங்காதகண்டி அணை அப்படிங்கிற பேரு. இதே அணை பேர்ல தான் பக்கத்து ஊர்லயும் கலங்காதகண்டி அப்படிங்கிற ஒரு ஊர். அது வந்து பழையது கொன்னங்காடு. அதை வந்து கலங்காதகண்டி அப்படின்னு மாத்திருக்காங்க. அந்த ஊரோடைய சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் கலங்காதகண்டி அணை. அந்த ஊரை பேரை மாதிரி அதோட சேர்த்து வர்றதுனால கலங்காதகண்டி அணைன்னு சொன்னா தான் தெரியும். மற்றபடி அணைன்னு சொன்னா தெரியாது. கலங்காதகண்டி அணை அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி காட்டினா தான் தெரியும் எல்லாத்துக்கும். இது வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் கட்டாளை குடியிருப்பு, இந்த நம்ம இது இந்த கலங்காதகண்டி, லாலா குடியிருப்பு, இந்த ஏரியாவில் மக்கள்லாம் அங்கே தான் வந்து ரொம்ப குளிக்க வருவாங்க. அந்த நேரத்தில் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த அணை. இந்த அணையில் மேலோடி போகிற பாதை வந்து அந்த பக்கத்தோடு டச் ஆகி நேராக ரோட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாதையை உருவாச்சு. அப்படி உருவாகும் போது அந்த பாதை என்னென்னா ஆட்கள் நடமாட்டம் பூரா இது வழி தான் இருந்தது எப்போதுமே. நைட்டில் ஆனால் வரமாட்டாங்க. ஒரு 7 மணி 6 மணி வரை இது வழியே போவாங்க வருவாங்க. இங்கே இந்த பிவிடி மில்லேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த பக்கம் வழியே போய் இந்த இதிலே பாலத்து வழி போய் நேராக போவாங்க. இந்த பாலம் என்னாச்சுன்னா பெரிய வெள்ளம் உண்டு 92லன்னு நினைக்கேன். மிகப்பெரிய வெள்ளம் வரும்போது அந்த பாலத்தை அடித்து நேராக கொண்டு வந்தது. மிகப்பெரிய வெள்ளம்னா மிகப்பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் அந்த பாலமாக அடித்து கொண்டு வந்து கடைசியில் அந்த பாலத்தினுடைய இங்கே வரக்கூடிய அந்த வழியை வந்து உடச்சி கொண்டு வந்துடுது. 2ஆவது ட்ரிப் அந்த வழியை வந்து கவர்மெண்ட் வந்து போட்டாங்க. அது சரியாக வர போடாமல் இருக்கனால பழையபடியும் ஒரு வெள்ளம் வந்து அடித்து கொண்டு வந்துடுது. இப்போ இந்த இடத்துல நடமாட்டமே கிடையாது ஆட்கள். ஏன்னா எல்லாம் பஸ் ரூட்டு, நிறைய வாகனங்கள் பெரிய போனதுனால, 2 வீலர் பெரிய போனதுனால மக்கள் யாருமே நடமாட்டமே கிடையாது. குளிக்க வரவங்க மட்டும் அப்பப்போ வருவாங்க. கருப்பட்டி, கடுக்கா, கார சுண்ணாம்பு, இந்த பதநீர், இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு தான் சார் இதெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். ஆமாம், அதனால தான் அந்த இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறையா வந்து நவீனமாக விஞ்ஞான உலகத்தில் வந்து என்னெல்லாமோ மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு சரியான விஞ்ஞான அறிவு இல்லாத நேரத்தில் இந்த பெரிய பாலத்தை இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னா மிகப்பெரிய அறிவு ஜீவன் தான். பெரிய பெரிய கல்லை எடுத்து வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணியினுடைய போக்கு வந்து தான் அந்த இதெல்லாம் மாத்திருது. இந்த கல், இந்த குழி தான் சார் அவங்களுக்கு வந்து அஸ்திவாரம். இங்கிருந்து அங்கே வர போட்டிருக்காங்க பாருங்க. இதுவரை அந்த அணைக்கட்டு இதுவரை இருந்துச்சு. இந்த இது ஒரு ஸ்டெப்பு உண்டு இந்த இடத்துல. இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு வந்து இப்போ 4ஆவது இடத்துல அது போயிருது. அங்கே வர அந்த இடத்துல அந்த பக்கம் வர குழியா இருக்கும். இப்போ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னோம்னா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் கலங்காதகண்டி அணைக்கட்டில் இருக்கிற அணைக்கட்டு வீரன்னு சொல்லப்படுற இந்த அணைத்திரையன் அப்படிங்கிற இவரோட வழிபாட்டுக்குரிய இடத்துல நாம் இருக்கோம். இந்த கல்லணை வந்து மிக பழமையான ஒரு கல்லணை. பந்தள ராஜாவால் கட்டப்பட்ட
ஒரு கல்லணை. இவங்க வந்து தென்காசி பாண்டியர்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க. அச்சங்கோயில், திருமலை கோயிலை நிர்மாணம் பண்ண அந்த பந்தள அரச குடும்பம் கட்டின ஒரு அணைக்கட்டு தான் இந்த கலங்காதகண்டி அணை. இவங்களோட கோட்டை ஒன்று இந்த பகுதியில் கொஞ்சம் செதஞ்சு இடிஞ்சு போய் கிடக்கு. இப்போ இந்த அணைக்கட்டு வீரன் அப்படின்னு சொல்கிற இந்த அணைத்திரையனை பற்றின வரலாற்று கதையை நம்ம பார்க்கலாம். இவரை பற்றி இந்த பகுதி மக்கள் அவங்களோட வாய்வழி செவிவழி கதைகள் மூலமாக சில வரலாறுகளை நமக்கு சொன்னாங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இவர் வந்து பந்தளராஜா அரண்மனையில் வந்து மிக முக்கியமான பாதுகாப்பு படைப்பிரிவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்க ஒரு தளபதிக்கு மேலே இவர் இருந்திருக்கார். இவருக்கு வந்து இவரோட அந்த வீரத்தையும் பாராட்டி அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வந்து இப்போது நம்ம இராணுவ வீரர்களுக்கு கொடுக்குற உயர்ந்த விருதான பரம்வீர் சக்கரா, பத்மபூஷன் இந்த மாதிரி விருதுகளை வந்து அப்போ வந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஜெயிக்கிற அந்த வீரர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விருதான அரையன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து இந்த வழிபாட்டுக்குரிய இந்த இவர் வந்து வாங்கியிருக்காரு. இவரோட வீர தீரங்கள் எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்த பந்தள அரசனோட பொண்ணு இவர் மேலே காதல் கொள்கிறாங்க. இவர் மேலே காதல் கொண்ட விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரியுது, பந்தளராஜா குடும்பத்துக்கு தெரியுது. என்ன இருந்தாலும் ஒரு தளபதியை, ஒரு அரச குடும்பத்து பொண்ணு ஒரு படை தளபதியை விரும்புகிறதா அப்படின்னு பார்த்து அவங்க மந்திரிகளோட ஆலோசனை பண்ணுறாரு. இதனால் நம்ம கௌரவம் குறைச்சலாயிருச்சே, இதை பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கும்போது வந்து அவங்க மந்திரிகள் எல்லார்ட்டையும் பேசும்போது அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு அணை கட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த அணை வந்து எவ்வளோ சூழ்நிலையிலையும் நம்மளால் தடுத்து நிப்பாட்டி அந்த அணையை கட்டவே முடியலை. அதனால் இந்த அணையை கட்டுறதுக்கு வந்து ஒரு பூமி பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பூமி பூஜைகளை உள்ளே இறக்கி இவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு சொல்கிறாங்க. இதை இவருக்கு தெரிஞ்சு போச்சு. யார் இந்த அணைக்கட்டு வீரன் சொல்கிற இந்த அணைத்திரையன்கிற இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் சொன்னார், மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறது தான் என்னோடய லட்சியம், என் வாழ்க்கை எல்லாமே. நீங்கள் செஞ்ச இந்த விஷயத்தினால தான் இந்த அணைக்கட்டு நிற்கும்னா அதுக்காக நான் என் உயிரையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தார். வந்தோடனே அவரை முதல் கல் உள்ளே வைக்கிறதுக்கு உள்ளே தோண்டின குழிக்குள்ளே உள்ளே இறங்கின உடனே பின்னாடியே இருந்த மந்திரிகளும் அரசனோட சேவகர்களும் சேர்ந்து கல்லை மேலே தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க. கொன்று அதுக்கு மேலே தான் இந்த அணையை உருவாக்கியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராஜாவோட பொண்ணு நேரடியாக அந்த பொண்ணும் இதே இடத்துக்கு வந்து அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தெய்வமாக இருக்கிற இடம் இந்த கலங்காதகண்டி அணை. இந்த அணையோட அமைப்பு பார்த்திங்கன்னா கரிகால கட்டின கல்லணைக்கு சமமாக இருக்குது. இப்படி ஒரு அணையை கட்ட முடியுமா? இவ்வளோ பிரம்மாண்டமான கற்களை தூக்கி வச்சு இதை கட்ட முடியுமானா வாய்ப்பே இல்லை. அதுவும் அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் இவ்வளோ பெரிய கல்லை இவ்வளோ சைஸுக்கு எப்படி வெட்ட முடியும்? இது முதல்ல வாகன வசதி இல்லாத காலத்தில் இது எப்படி இங்கே கொண்டு வந்து கட்ட முடியும்னு யோசித்து பார்த்தா உண்மையிலே மலைப்பாக இருக்குது. அப்படி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடின எத்தனையோ பேர் வந்து இங்கே ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்க, கௌரவ படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து இன்னும் இந்த கலாச்சாரம் இன்னும் இந்த பகுதியில் நடந்துக்கிட்டே இருக்க, இதை நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நம்ம எந்த முயற்சி எடுக்கலையே அப்படின்னு. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ஆணவ கொலை கௌரவ கொலை செய்யப்பட்டதுக்கான சாட்சியாக நிற்கிறவங்க. இப்போது காரையார் சொரிமுத்தையனார் கோயிலில் இருக்க பட்டவராயன் ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தெய்வம். சிவனணிந்த பெருமாள் ஒரு 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 ஆணவ படுகொலை கௌரவ படுகொலை செய்யப்பட்ட தெய்வம். அந்த வரிசையில் இந்த காலாங்கரையில் இருக்கிற இந்த அணைக்கட்டு வீரனும் அவருடைய காதலியும் வந்து கூட ஆணவ படுகொலைங்கிற கௌரவ படுகொலை செய்யப்பட்ட தெய்வமானவங்க தான். இதன் மூலமாக என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் வந்து ஆணவ படுகொலை கொலையே ஆகாது. அதுலேயும் ஆணவ படுகொலை கௌரவ படுகொலைன்னு போச்சுன்னா அது வந்து மனிதநேயம் மிக்க ஒரு செயல் கிடையாது. அது வந்து மனித நேயத்தை மீறிய ஒரு கொடூரமான செயல்னு தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். இவரோட வரலாறை பற்றி கேட்கும்போது இன்னும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த மக்கள் அவங்கள்ட்ட இந்த மக்கள் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இவரை வந்து வணங்குறவங்க அவ்வளோ வரலாறு சொல்கிறாங்க. இவருக்காக இவர் இல்லைன்னா எங்கள் பகுதிகளில் விவசாயமே கிடையாது, இந்த அணையை கட்டி இந்த அணையை தடுத்து நிப்பாட்டி இந்த
தண்ணியை வந்து எங்களுக்கு கொடுத்ததில் வந்து இப்போ எங்களுக்கு பந்தளராஜா கண்ணுக்கு தெரில, இந்த அணைக்கட்டு வீரன் தான் தெரியுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் இவரை வணங்குறாங்க. நாமும் இவரை வணங்கி இவரோட வரலாறை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். எந்த சூழ்நிலையிலையும் ஆணவம் கௌரவங்கிற ஒரு விஷயத்துக்காக படுகொலை செய்யப்படக்கூடாது. அப்படி செய்யப்பட்டாலும் இவங்க பாருங்கள் தெய்வமாக மாறிட்டாங்க. காலத்தை வென்று நிற்கும் காதல், அது இவங்களோட காதலும் அந்த வழியில் இந்த வீரனோட காதலும் வந்துருச்சு. இவரோட வரலாறை நம்ம நேயர்களுக்கு நான் அந்த காணொளி மூலமாக சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். இது கிட்டத்தட்ட அந்த அணையை பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துலாம் தாண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டடம், அருமையான கட்டடம். இன்னும் அந்த அதை வந்து அணையை வந்து லேசாக கூட ஒரு கல்லை பேக்க கூட முடியலை. அந்த அளவுக்கு அருமையான ஸ்ட்ராங்கான பவரில் அந்த நேரத்தில் வந்து கட்டின அணைகள். இது எவ்வளோ மறுவஞ்சி பண்ணணும்னு சொன்னாங்க. அதை கவர்மெண்ட்டு அதை எடுத்து செய்யலாம், மிகப்பெரிய அளவில் செய்யலாம். இதை கூட நல்லா பராமரித்தாங்கன்னா இது கூட அந்த மழை நேரத்தை வந்து சுற்றுலாத்தலமாக ஆகி ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கவர்மெண்ட்டாக பார்த்து செய்யணும். இந்த இடங்கள்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மிகப்பெரிய அளவில் மக்கள் வரதுக்கூடிய வழியை பண்ணாங்கன்னா, அந்த பாறையும் இது பண்ணி குற்றால சீசனில் எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான அளவுக்கு நல்லா அருமையாக குளிக்க வைக்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மிகப்பெரிய இதை வந்து கவர்மெண்ட் நினச்சா செய்யலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளாக நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் மூலமாக அதை சந்தித்து இந்த இதை சரி பண்ணிக்கிடலாம். நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஆழப்படுத்தி இந்த அமலை செடிகள் இந்த மாதிரி செடிகளை பூரா கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு அழகாக இதை தோண்டி விட்டு நல்லா இது பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு எப்போவுமே வருஷமாக எல்லா வருஷத்துக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோடையிலையும் தண்ணி வந்து குளிக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு செஞ்சு சௌகரியத்தை கொடுக்கலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு சுற்றுலாத்தலமாக கூட இது ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிற்காலத்தில் வந்து தண்ணி வந்து மக்களுடைய தேவை வந்து எந்த இடத்துலையாவது அணைகள் இருக்கா, குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி தேடி வராங்க. அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் சுத்தப்படுத்தி இந்த இடத்த பூரா க்ளீன் பண்ணி அங்கே வர இருக்கிற இடங்களை பூரா ஆக்கிரமிப்பு பூரா தூரம் எடுத்து இது மிகப்பெரிய அளவில் ஒன்று டெவலப் பண்ணாங்கன்னா அருமையாக இருக்கும். இது மாதிரி நிறையா வந்து இது வந்து ஊர்காட்டில் உள்ள தண்ணிகள் பூரா கலந்து இந்த ஆற்றை அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மராமத்து பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா, அரசுலேருந்து இது க்ளீன் பண்ணாங்கன்னா இந்த இடம் அருமையாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் நாங்களாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்து அந்த காலத்துலேருந்து சின்ன பிள்ளைங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே வந்து குளிச்சுட்டு தான் அங்கே போவோம். அந்த அளவுக்கு இருந்த அணைகள் வந்து இன்றைக்கி எப்படியோ சிதில் அடைஞ்சு போய் கிடக்கு. இதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மேலே உள்ள இதெல்லாம் கட்ட முடியாத மிகப்பெரிய அளவில் வந்து இந்த கல்லெல்லாம் உடைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இடங்கள் தான் இதெல்லாம். இந்த கேரளாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன இந்த 13 கண் பாலம்னு ஒன்று இருக்குது. இந்த பாலத்தெல்லாம் இடிக்கிறதுக்கு மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்து இந்த பாலத்தை பழையபடி ஒரு அதுக்கு இந்த கல்லுக்கு மேலே வந்து சாந்தை வச்சு பூசி அது மிகப்பெரிய அளவில் நேற்று ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அருமையான இடங்கள் இதெல்லாம் இயற்கையாக அது வந்து அந்த காலத்து ராஜாக்கள் கட்டினது. அதனால் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக தான் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கல்லை கூட நம்மளால் அசைக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட அந்த இரும்பு கம்பிகள்லாம் சின்ன சின்ன கம்பிகள், இந்த கம்பிகளை கூட இன்றைக்கி எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு துருப்பிடிக்காமல் அந்த அளவுக்கு மானிப்பேஷன் நல்லா இருக்குது. அந்த காலத்தில் வந்து எதுவுமே கிடையாது, கெமிக்கல் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ அளவு கட்டியிருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்டக்கூடியது தான்.
அதனால் இதை வந்து அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இந்த இடங்களை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா இங்கே உள்ள சுற்றுவட்டார மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். எதிர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த கலங்காதகண்டி அணை என்பது மிக பழமையான ஒரு அணை. இதில் வந்து மிகப்பெரிய அளவு சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ள மக்கள் பூரா வந்து இங்கே வந்து நீராடி சென்றக்கூடிய ஒரு நேரம் இருந்தது. இப்போ வந்து இது சிதிலடைந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத அளவில் இருக்கு. பழமையான இந்த அணைக்கட்டை வந்து பாதுகாக்கணும், தொல்லியல் துறையிலிருந்து இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளாக இந்த கிராம மக்கள் சார்பாக நான் வைக்கிறேன். இந்த அணையை வந்து சீரமைத்து இது இந்த தூர்வாராமல் கிடக்கூடிய பல ஆண்டுகளாக இந்த அணை தூர்வாராமல் இருக்கு. இந்த தூர்வாரி இதை வந்து ஆக்கிரமிப்புறம் அகற்றி இந்த சுற்று வட்டாரத்தில் அந்த அணையுடைய சுற்று வட்டாரத்தை பூரா கிளீர் பண்ணினா இது வந்து மக்களுக்கு ஒரு சுற்றுலாத்தலமாகவும் அரசுக்கு ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். இந்த அரசு இதில் கவனம் செலுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டிப்பாக இதில் ஒரு அக்கறை எடுத்து இந்த அணைக்கட்டை வந்து சீர் செய்து தருமாறு இந்த கிராம மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பேர் வந்து குமரேசன் என்ற செல்லத்துறை. எனக்கு வந்து பக்கத்தில் ஒரு கட்டளை குடியிருப்பு கிராமம். நான் அரசு போக்குவரத்து காலத்தில் வந்து ஒரு 37 வருடங்கள் பணியாற்றி டாப் இன்ஸ்பெக்டர் அந்தஸ்தோட வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். 3 வருஷம் ஆச்சு. இந்த ஏரியாக்களை பற்றி முழுமையாக நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். அதனால் அதை என்னுடைய நான் அறிவு கேட்டபடி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் பழைய ஆட்களை வந்து நம்ம சந்தித்து என்னென்ன வேணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். என்னுடைய செல் நம்பர் வந்து 94 42 44 93 77.